அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த சாத்தான்குளம் பகுதியில் தந்தை மகன் கடை வைத்திருந்த போது காவலர்கள் அழைத்து செல்லப்பட்டு சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் கடந்த 23ஆம் தேதி அந்த இரட்டை கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், எஸ்.ஏ. ரகுகணேஷ் உள்ளிட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு அளித்தார். தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படும் என்று கூறினார். அதற்கு முன்னதாக இவர்களுக்கு என்ன அரிதினும் அரிதான இந்த வழக்கில் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று மத்திய மாநில அரசின் தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் அந்த மனநல சோதனை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்று இந்த வழக்கு மீண்டும் மதுரை மாவட்ட நீதிபதி முத்துக்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு தரப்பில் கால அவகாசம் வேண்டும், தற்பொழுது வரை இன்னும் அறிக்கை ரெடியாகவில்லை என்று கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இது மிகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு வழக்கு, நாங்கள் முடிவு செய்துவிட்டோம், இருந்தாலும் இந்த வழக்கில் இரட்டை கொலை வழக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனையா என்று 2 வகைதான் உள்ளது. இது குறித்து நாங்கள் ஒரு கருத்து கேட்டால் ஏன் தாமதிக்கிறீர்கள், ஏன் தாமதமாகிறது, ஆல்ரெடி ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டு வருகிறது, ஏன் தாமதிக்கிறீர்கள் என்று கட்டமாக கேள்வி எழுப்பினார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் கால அவகாசம் கோரப்பட்டது. குறிப்பா இந்த வழக்குல காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், எஸ்.ஏ. ரகுகணேஷ், காவலர் முருகன் மற்றும் முத்துராஜ் ஆகிய 4 பேர் மீது 8 பிரிவுகளுக்கு இது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த வழக்கில் காவலர்கள் எஸ்.ஐ. பாலகிருஷ்ணன், காவலர்கள் சாமத்துறை, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து உள்ளிட்ட அந்த 5 பேர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அனைவரும் மீதும் கொலை வழக்கு, சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல், குற்றத்தின் ஆதாரங்களை அளித்தல், தெரிந்தோ பொய்யான தகவல்களை அளித்தல், ஒரு பொது அரசு அதிகாரி பொய் சாட்சி தயாரித்தல் மற்றும் துன்புறுத்தல், பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்குதல், பொது ஊழியர் கூட்டு சதியை உருவாக்குதல் உள்ளிட்ட பொதுவான நோக்கத்திற்காக அனைவரும் சேர்ந்து தாக்குதல் மற்றும் கொலை வழக்கு ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த தண்டனை வழங்குவதற்கு முன்பாக இந்த வழக்கில் சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது இருப்பதால் குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு, கொலை குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு அதற்கு பிறகு வழங்கக்கூடிய தண்டனை வழங்குவதற்கு சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியதால் இன்னும் காலதாமதம் ஆகிறது. எனவே இந்த தண்டனை வழங்குவது குறித்தும் அவர்கள் நன்னடத்தை குறித்தும் மத்திய மாநில அரசுகள் சார்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை இன்று நாளை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். அன்று அந்த சான்றிதழ் வழங்கப்படும் பட்சத்தில் தண்டனை அன்று மாலை வழங்கப்படுமா அல்லது மற்றொரு நாளில் வழங்கப்படுமா, விரிவான தண்டனை விவரம் வழங்கப்படுமா என்று தெரிய வரும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.